நான் ஒரு முக்கியமான சிக்கலை பத்தி சொல்றேன். இது மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. என்ன நம்பிக்கையில? பேங்க் வந்து உங்க பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கும், என்னைக்கா இருந்தாலும் உங்க பணத்துக்கு கேடு வராது அப்படின்ற நம்பிக்கையில தான் நீங்க பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க. இந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கொடுக்குறாங்க, ஆர்எம்னு சொல்றோம். அவருக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. எஃப்டில டார்கெட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல டார்கெட் இருக்கு, இன்சூரன்ஸ்ல டார்கெட் இருக்கு, எல்லாத்துலயும் அவருக்கு டார்கெட் இருக்கு. இப்போ அந்த பேங்க் அவருக்கு கொடுத்த டார்கெட்டை அவர் எப்படி நிறைவேற்ற முடியும்? உங்களை பல விஷயங்களை செய்ய வச்சுதான் நிறைவேற்ற முடியும். இந்த பேங்க் அவருக்கு கொடுத்த டார்கெட்டுக்கும் உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. there is a conflict of interest. இது இயற்கையாகவே வங்கிகளின் இயக்கத்தில் அமையக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த சிக்கலுக்கு வந்து தீர்வு ரொம்ப கஷ்டம். இது ஏதோ பெரிய பாம்பேல இருந்து வரக்கூடிய பேங்க் நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை சின்ன பேங்க்குக்கு இருக்கு. நீங்க வந்து ரொம்பவே விரும்பி வாங்கக்கூடிய சின்ன சின்ன பேங்க்ல இந்த பிரச்சனை இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கிரெடிட் கார்டு எத்தனை விற்கணும்னு கூட ஒரு ஆரம்புக்கு கோல் டார்கெட் எல்லாமே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? எவன் கிடைப்பான் அப்படின்ற ஒரு அலைச்சல்ல அவங்க கஸ்டமர்கிட்டயே வேட்டைக்கு போறாங்க. சோ நீங்க சந்திரமுகி படத்துல வர மாதிரி லக்க 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 லக்கன்னு உங்களை தான் சேஸ் பண்ண போறான் வேட்டையன். சோ இது டெய்லி பேங்க் ஆரம்புக்கும் கஸ்டமருக்கும் நடக்குது. இப்போ இந்த பேங்க் ஆரம்பம் சொல்ற விஷயத்தை நீங்க நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 6 மாசம் கழிச்சு என்ன தெரியுது? படுபாவி பைய யூலிப்பை வித்துட்டான் அப்படின்னு தெரியுது. அதுவும் அதை நீங்கள் அத்தனை வருஷத்துக்கு போடணும், அதில் ரிட்டர்னே கிடைக்காதுன்னு என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து என்னங்க இதை போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சுட்டி காட்டுவோம். இதனால என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு பேங்கிங் சிஸ்டம் மேலேயே வெறுப்பு வரக்கூடும். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததே இல்லை. நானும் 35 வருஷமா பேங்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாம் பார்த்தாச்சு. என்னை பொறுத்தவரை நான் பேங்கரை எதுக்கு நம்பணும் எதுக்கு நம்பக்கூடாதுன்னு ஒரு தெளிவு வச்சிருக்கேன்.